ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேப்சிகம் ரைஸ். இந்த கேப்சிகம் ரைஸ் வந்து என்னோடய ஸ்கூல் டயத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோடய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது தான். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய், ஒரு 10 மிளகாய், ஒரு ஜாப்பத்திரை, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஏலக்காய், வெந்தயம், கசகசா, வர கொத்தமல்லி, அப்புறம் வந்து பட்டை. இவ்வளோ தான் வந்து நம்ம பொடி செய்யறதுக்கு தேவையான ஐட்டம். இந்த பொடி வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சி செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இப்போ கடையில் கிடைக்கிற வாங்கிபாத் பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி அது யூஸ் பண்ணி கூட இது செய்யலாம். பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கசகசா ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஓகே. அந்த ஜாவித்ரி அந்த காஞ்சு போன பூ வந்து நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். அதுக்காக நான் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் நம்ம வறுக்கிறதுக்கு வச்சுருக்கிற ஐட்டம்ஸு இது எல்லாத்தையும் வந்து அந்த வடை சட்டியில் போட்டுட்டு ஒன்றொன்னா ஆட் பண்ணிவிட்டு, நான் அந்த ஒன்றா ஆட் பண்ணுறத வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன். அதனால வந்து நான் அதை அப்படியே கிளிப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இதை நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். கிறிஸ்பாகிற வரைக்கும் இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மிளகாயை போடணும். ஏன்னா மிளகாயை வந்து நம்ம முன்னாடியே போட்டோன்னா மிளகா கரிஞ்சிரும். அப்படி கரிஞ்சிருச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால நம்ம வந்து இதில் லேட்டாக வந்து மிளகாயை ஆட் பண்ணுறோம். அப்புறம் இந்த பொடி வந்து நீங்கள் சாம்பார் பொடி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ லைட்டாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதே நீங்கள் வாங்கிபாத் அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ வாங்கிபாத் பவுடர்லாம் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் கரம் மசாலா சேர்க்கறதுக்கு தேவையில்லை. அடுத்தது தாளிக்கிறதுக்கு குடமிளகா, வெங்காயம், தக்காளி, அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அது இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பவுடரு. குடமிளகா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ குடமிளகா, அப்புறம் அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, இந்த பவுடர் வந்து இப்போ நம்ம அரைச்சது, கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, பச்சைக்கடலை பருப்பு, நிலக்கடலை பருப்பு, இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வடை சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுக்கு அப்புறம் நிலக்கடலை போடுறோம். நிலக்கடலை ஏன் போடுறோம் அப்படின்னா, அது நல்லா ஃப்ரை ஆச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த நிலக்கடலை வந்து நம்ம சாப்பிடும்போது இன்னும் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். அதனால நம்ம வந்து நிலக்கடலையை ஆட் பண்ணுறோம். கேப்சிகம் ரைஸ் சாப்பிட்றதுனால பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்சிகம் வந்து வெயிட் லாஸை ப்ரமோட் பண்ணும். அதுவும் இல்லாமல் ரொம்பவே வந்து இப்போ நூடுல்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணி சாப்பிடும்போது, சாண்ட்விச்சில் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து தனியாக தெரியும். அதே மாதிரி நீங்கள் கேப்சிகம் ரைஸ் வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இதை மேக்ஸிமம் வந்து கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. கரிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் வேணும்னா கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். நான் கருவேப்பிலை ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகணுமான்னு கேட்டால் இல்லை, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். கேப்சிகம் வந்து ஒரு ஈஸியாக வெந்துடும், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. பட் ஆனால் இது செய்யும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்போ வந்து கேப்சிகம் சீக்கிரம் வெந்துடும். நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு ஒரு 3/4 கேப்சிகம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணணும். அது வரைக்கும் கொஞ்சம் வந்து நம்ம இது பண்ணி தான் வைக்கணும். ஹை ஃப்ளேம்லேருந்து இப்போ நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து புளிக்கரைசல் ஊற்ற போகிறோம். புளிக்கரைசல் ஊற்றிட்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இங்கே கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து எனக்கு அந்த ஸ்வீட் ஃப்ளேவர் இதில் செட் ஆகாது, அதனால நான் வெல்லம் ஆட் பண்ணலை. அந்த புளி தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நான் இந்த பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பொடி ஆல்ரெடி வதங்கினதுனால நம்ம இதை ஜாஸ்தி வதக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. இந்த கேப்சிகம் ரைஸ் சுட சுட சாதம் வச்சு தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ மத்தியானம் வச்ச சாதம் மீதி இருக்குது அப்படின்னா ஈஸியாக நைட் இது செய்யலாம். அந்த பொடி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 2 டைம் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைம்னால் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ அரிசிக்கு வந்து அந்த பொடி ஆகும். இப்போ வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன்.
அதோட கலரே பாருங்களேன்! எவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த கேப்சிகம் ரைஸோட கலரு. அந்த கலர், அந்த டெக்ஸ்சர் இதெல்லாம் பார்க்கும்போதே சாப்பிடுறதுக்கு டெம்ப்ட் ஆகுது. இத வந்து சிப்ஸு, வாழைக்கா வறுவல் அதோடலாம் வச்சு சாப்பிடலாம். பட் நான் வந்து இன்னைக்கு வெறும் தயிர் மட்டும் வச்சு சாப்பிடுறேன். பச்சடி கூட கிடையாது. வெறும் தயிரு, உப்பு மட்டும் ஆட் பண்ணி வச்சு சாப்பிடுறேன்.